தேவன் இருக்கிறாரா இல்லையான்ற விவாதத்துக்கே பைபிள் போகல. எந்த இடத்துலையும் நான் இருக்கிறேன், தெய்வம் ஒன்று இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவனை நம்புங்க, அப்படியெல்லாம் வார்த்தைகளே இல்லை. தேவன் இருக்கிறாரான்ற கேள்வியே குதர்க்கமானது. முதல்ல தேவன் அதை விரும்பவே இல்லை. மதிகேடன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் இல்லைன்னு நம்ம சொல்லணும், இல்ல தேவன் இருக்காரா இல்லையான்னு விவாதிக்கணும்ன்றதுக்கு இது இல்லை. தேவன் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் யார்? அதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒன்றான மெய் தேவன், only one true God. true God, உண்மையான கடவுள் ஒருவர் மட்டுமே. சரிங்களா? ஒரு அம்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேட்டேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட அம்மா சொன்னாங்க, நம்முடைய கிறிஸ்துவின் சாயல் படி சில தெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒரு 100 ரூபாய் நோட் எடுத்து 30 ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த நோட்டு செல்லும்? ஒரிஜினலா ஜெராக்ஸா? அவ்வளோதான். ஒன்றான மெய்தேவன். இவர் மாதிரி காப்பி அடிச்சு பல பல விஷயங்கள் உருவாக்கலாம். அது எல்லாம் நகல் தான். ஒரிஜினல் யார் தான்? அவ்வளோதான். ஒரிஜினல் நோட்டு தான். அதுவும் 100 ரூபாய் நோட்டு தான், இதுவும் 100 ரூபாய் நோட்டு தான். ஆனால் அதெல்லாம் செல்லாது. எதை கொண்டு வாங்க முடியும்னா ஒரிஜினல் ரூபாய் நோட்டை கொண்டு தான் வாங்க முடியும். அதுபோல கர்த்தரின், தேவனின், கடவுளின் சாயலின்படி சில தெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம், உருவகிக்கப்பட்டிருக்கலாம். இவங்க அவங்களுக்கு ஒப்பாதான் இருக்காங்கன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் 1000 சொல்லலாம். எல்லாம் ஜெராக்ஸ் காப்பீஸ், தூக்கி அங்கிட்டு வைங்க, கலர் ஜெராக்ஸ். ஆனால் ஒன்றான மெய்தேவன் யார் தான்? நம்முடைய பிதா, நம்முடைய குமாரன், நம்முடைய ஆவியானவர். ஸோ இப்போ ஒன்றான மெய்தேவன், தேவன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுதா? எப்படி நீங்க தேவன் இருக்காருன்னு நம்புறீங்க? எதுலெல்லாம் நீங்க தேவன் இருக்காருன்னு நம்புறீங்க? எதனால எல்லாம் தேவன் இருக்காருன்னு நம்புறீங்க? சும்மா சொல்லுங்க. வார்த்தையினாலே. நமக்கு பதில் தர்றாரு, அதனால தேவன் இருக்கிறார் அப்படின்னு நம்புறோம். இப்ப எனக்கு ஒரு பதிலே கிடைக்கலைன்னா நான் ஏதோ செவத்திட்ட பேசுற மாதிரி தானே. எனக்கு அவர் பதில் தருகிறார். ஒரு வேளை நான் கேட்கும் போது அங்க நடக்குதுன்னா அங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அது என் தேவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேற அவரே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கேன், நான் உன்னோட தான் இருக்கேன், நான் உன்னோட தான் இருக்கேன். அவரே தன்னை வெளிப்படுத்துறதுனால அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்புறோம். வேற அதை தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க. நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம், நாம எதிர்பார்த்த காரியத்தை அவர் நடப்பித்து கொடுக்கும் போது நம்ம நினைக்கிறத நடப்பிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் நம்புறோம், அவரை தேவன் என்று சொல்லுகிறோம். பாஸ்டர் சொன்னாங்க சிருஷ்டிப்பு. எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் நம்ம கூட பேசுவார். நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த உலகம், இந்த உலகம் சொல்லுகிறது நீங்களும் நானும் படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத. அப்போ சிருஷ்டிப்புன்னு ஒன்று இருக்குன்னா சிருஷ்டித்தவர்னு ஒருத்தர் இருக்கணும்ல. நான் ஒரு பிபிடி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ப்பா. சிருஷ்டித்தவர்னு ஒருத்தர் இருக்கணும்ல. அப்போ இந்த பூமியை யோசிச்சு பாருங்களேன், இந்த மில்கி வே, இந்த அண்ட சராசரங்களை யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு வித்தியாசமா 3 விஷயமா தேவன் இந்த பூமியை படைத்திருக்கிறார், இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறார். எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சம் இதுல 3 விஷயத்தை அவர் படைச்சிருக்கிறாரு. ஒன்னு காலம், டைம். இன்னொன்னு ஸ்பேஸ், வெளி. மூணாவது மேட்டர், பொருள். 3 விஷயங்களால இந்த பூமியை படைச்சிருக்கிறார். இந்த 3 விஷயத்தையும் உங்களால் உருவாக்கவே முடியாது. சாம்பார் எப்படி வைப்பீங்க? பருப்பை போட்டு வைப்போம். பருப்பை எப்படி வைப்பீங்க? அது எப்படிங்க வைக்க முடியும்? அது விளையும். அதை உருவாக்கினவர் வேறொருவர். பருப்பை நான் உருவாக்கல. நீங்க ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்ற முடியும், எந்த ஒரு பொருளையும் உருவாக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3 விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். காலம் அவர் உருவாக்கினது. ஸ்பேஸ், இடைவெளி. இப்ப பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவில் அவ்வளவு தூரம் இருக்கு. அவ்வளவு தூரத்தை, அவ்வளவு தொலைவை யார் உருவாக்குனா? அந்த ஸ்பேஸை யார் உருவாக்குனா?
அந்த இடைவெளியை யார் உருவாக்குனா? அவ்வளவு பெரிய ஏரியாவை யார் உருவாக்குனா? கடைசியா அவர் பொருளை உருவாக்கினார், இந்த பூமியை உருவாக்கினார், நட்சத்திரங்களை உருவாக்கினார், மண்ணை உருவாக்கினார், பொன்னை உருவாக்கினார், மரங்களை உருவாக்கினார், உயிரினங்களை உருவாக்கினார். எல்லாத்தையும் உருவாக்கினாரா? எனக்கு டைம் இல்லை, நான் சொன்னதை எனக்கு பிபிடியா போட்டு கொடுத்துச்சு, அவ்வளோதான். அதனால லெட்டர்ஸ்லாம் சின்னதாக இருக்கு, நான் எழுதுனது தான் அது போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளால எதையுமே உருவாக்க முடியாது. இந்த காலத்தை உங்களால் உருவாக்க முடியுமா? நம்மளுடைய லைஃப்ல ஒரு 10 நிமிஷத்தை முன்னாடி பின்னாடி நகர்த்த முடியுமா? நகர்த்தவே முடியாது. அப்புறம் எப்படி காலத்தை உருவாக்குவது? இப்ப இந்த 3 விஷயமும் என் கைக்குள்ள அடங்காதது, என்னால் உருவாக்கப்பட முடியாதது. கர்த்தர் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறது அப்படின்னு நம்புறதுக்கு நான் எங்கேயோ போகணும்னு அவசியம் இல்லை. நான் நிற்கிற இந்த பூமி போதும். அவர் உருவாக்கினார். கல்யாணமான எல்லாருக்கும் குழந்தை பிறந்துருச்சா? இல்லை. குழந்தை பிறப்புக்கு ஆணும் பெண்ணும் சேரணுங்கிறது அவசியம்தான். ஆனால் சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் குழந்தை பிறப்பதில்லை. கர்த்தர் அங்கு செயல்பட்டால் பிள்ளை வருகிறது. ஒரு ஆரஞ்சு பழத்தை தோலை உரிங்க, உங்களால் தோலை உருவாக்கி வைக்க முடியுமான்னு பாருங்க. நோ பாசிபிள். ஆரஞ்சு பழத்தை அப்படியே வச்சா 5 நாளைக்கு இருக்கும், தோலை உரிச்சிட்டு வச்சா 2 மணி நேரம் தான் இருக்கும். ஏன்? அந்த தோலுக்கும் ஆரஞ்சு பழத்துக்கும் இடையில என்ன ஒரு கிரியை இருக்கு? அந்த ஆரஞ்சு பழத்தை ப்ரொடெக்ட் பண்ற தோலை கர்த்தர் உருவாக்கினார். அப்படி ஒரு தோலை இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் உருவாக்குனதில்லை. நான் ஆரஞ்சு பழத்துக்கு தான் சொல்றேன், மனிதனுக்கும் அப்படிதான். மனிதனுக்கு உறுப்பு மாற்று சிகிச்சை இருக்கு, உறுப்பு உருவாக்கு சிகிச்சை இருக்கான்னா இல்லை. இதயம் மாற்றி வைக்கலாம், இவற்றை இருக்கிறத அவர்கிட்ட. கிட்னியை மாத்தி வைக்கலாம், கண்ணை மாத்தி வைக்கலாம், நுரையீரலை மாத்தி வைக்கலாம். எங்கேயாவது உருவாக்க முடிஞ்சா? நோ. ரத்தத்தை மாத்தி வைக்கலாம், உருவாக்க முடிஞ்சா? இல்ல. எதையும் எவராலும் உருவாக்க முடியாது, ஏனால் உருவாக்குபவர் ஒருவர் மட்டுமே, அவர் சிருஷ்டிகர். அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் சொல்லுகிறது அவர் இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் சொல்லுது அவர் இருக்கிறார். அவர் எதெல்லாம் உருவாக்கினாரு? இந்த மில்கி வே, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினார், பூமியை உருவாக்கினார், நீரை நெருப்பை உருவாக்கினார், உயிரினங்களை உருவாக்கினார். பூமியில தான் உயிரினங்கள் உருவாக்கினார் அப்படின்னு சொல்ல முடியாது. பரலோகத்திலும் உயிரினங்களை உருவாக்கினார், தேவதூதர்களை உருவாக்கினார். தேவதூதர்களை மட்டுமல்ல, துதிபாடுகிற சில உயிரினங்களையும் உருவாக்கினார். அதை மிருகம்னு சொல்ல முடியாது, கேருபீன்கள் சேராபீன்கள், அதாவது சில உயிரினங்களையும் உருவாக்கினார். அது பரலோகத்தில் இருக்கு. அவர் உருவாக்கினவை எல்லாம் அவரை துதிக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கார். எஸ்பெஷலி தூதர்களுக்கும் அவர் படைத்த உயிரினங்களுக்கும், அதாவது பரலோக உயிரினங்களுக்கும் நமக்கெல்லாம் ஒரு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். அதாவது நாம முடிவெடுக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பரலோக ஜீவராசிகளா இருந்த தூதர்கள் விழுந்து போனாங்க. அடுத்து நாம விழுந்து போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நடக்குது. ஏன்னா முடிவுகளை நம்ம கையில கொடுத்துட்டாரு. நான் ஃபோர்ஸ் பண்ணி என் பக்கம் வர சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில் காட் அவர். அவர் பிரபஞ்சத்தை பார்க்க சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சம் அவர் சொன்னதை கேட்கும். எக்ஸெப்ட் அஸ், நாம் மட்டும்தான் அவர் சொன்னதை கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு சுயாதீன முடிவெடுக்கும் தகுதியை, திறனை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு ஃப்ரீடத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேரு ஃப்ரீ வில் இங்கிலீஷ்ல. இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு சுயாதீனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அனுமதி இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஒன்றான மெய்தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான சாட்சியா எது இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் இருக்கு. ரெண்டாவது பாருங்களேன், இதெல்லாம் படைக்கப்பட்டது. படைத்தவர் எப்படிப்பட்டவர்? படைத்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவர். நாம் என்ன நினைக்கிறோம்னா, அவர் ஆதியிலே இருந்தார், அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்தார், கிறிஸ்துவின் காலத்தில் வந்தார், இப்ப தற்காலத்திலும் இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தின் காலத்திலும் இருக்கிறார். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவர் அட் அ டைம்ல பாஸ்ட்லையும் இருக்க முடியும், பிரசன்ட்லையும் இருக்க முடியும், ஃபியூச்சர்லையும் இருக்க முடியும். நமக்கு அது தெரியாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் நடக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்து இறந்து ஒரு 40-50 வருடங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம்.
ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து நான் ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தை தானே தரிசனமாக பார்த்திருக்க வேண்டும். ஆனா நம்ம யோவான் பார்த்தது தரிசனமா அப்படின்னா தரிசனம் இல்ல, இவரே அங்க போயிட்டார். He was taken there to the heaven. எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, நான் ஆவிக்குள்ளானேன், எக்கால சத்தம் என் காதில் தொனித்தது, நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்ற சத்தத்தை கேட்டு யார் பேசினான்னு திரும்பி பார்த்தேன். அப்படி இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல. உங்களால ரெஃபர் பண்ண முடிஞ்சுன்னா அந்த வசனத்தை போடுங்க. அப்ப என்ன அர்த்தம்? எக்கால சத்தம் எங்கு கேட்கப்படும்? ரகசிய வருகையில கேட்கப்படும். இன்னும் வரவே இல்லை, வராத இடத்திலும் தேவன் இருந்தார். ஃபியூச்சர்னு வரலங்க, வராத இடத்திலும் தேவன் இருந்தார். ராப்சர்ல இந்த யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். யோசிச்சு பாருங்களேன், எக்கால சத்தம் கேட்டது. எக்கால சத்தம், நான் ஆவிக்குள்ளானேன், எக்கால சத்தம் கேட்டது. ஆவிக்குள்ளானேன்னா நம்ம நிறைய நேரங்களில் நானே கூட சொல்லியிருக்கேன், அந்த சென்ஸ்லையும் இதை எடுத்துக்கலாம். என்ன அர்த்தம்? இப்ப நான் இந்த பாடியில இல்லை, நான் ஆவிக்குள்ளானேன். ராப்சர் வருது, அப்படி அப்படியே நம்ம போயிடுவோமா இந்த உடலோடு? அப்படிதான் நான் ஆவிக்குள்ளாகி அப்படியே மேல போயிட்டேன். இப்ப பார்த்தா எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்களேன். அதுக்கு அடுத்த அந்த வசனத்துல இல்லைங்கம்மா, இதுக்கு முன்னாடி தான், நான் ஆவிக்குள்ளானேன்ற வசனத்துல இருந்து அதான் அந்த வசனம் தான். ஓகே. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளுக்கு உள்ளே உலாவுகிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தரை கண்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப எங்க பார்க்கிறாரு? பூமியில இருக்கிறாரு. இன்னும் வரவே வராத ராப்சருக்குள்ள, ரகசிய வருகைக்குள்ள போயிட்டாரு. அங்கு கிறிஸ்துவை சந்திக்கிறார். மனவாட்டியாக கிறிஸ்துவை சந்திக்கிறார். ஃபியூச்சர்லையும் கர்த்தர் இருக்காரு, பிரசன்ட்லையும் கர்த்தர் இருக்காரு, பாஸ்ட்லையும் கர்த்தர் இருந்தாரு. 3 நேரத்திலையும் அட் அ டைம் இருக்க முடியும் அவரால். நம்மளால விளங்கி கொள்ள முடியாது. இந்த காலம்ங்கிறது என்னை விளங்கி கொள்ளாத ஒரு இடத்துல தான் வச்சிருக்கு. ஆனா தேவன் 3ஐயும் ஒரே இடத்துல வச்சுக்க முடியும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். என் அறிவுக்கு இது வேணா 8வதா இருக்கலாம், ஆனா நீங்க அங்க போனா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் அறிவுக்கு இப்போது 8வதாக இருக்கலாம், ஆனா அங்க போனா அது புரிஞ்சிடும். ஏன்னா அவருக்கு காலம் ஒரு பொருட்டல்ல. அவர் காலங்களை கடந்தவர், வெளிகளை கடந்தவர், அந்த ஸ்பேஸ் இடைவெளியெல்லாம் கடந்தவர். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப துச்சம். நம்ம இங்கிருந்து நிலாவுக்கு போகணும்னா எத்தனையோ நாட்கள் பிரயாணம் பண்ணணும், சேட்டலைட்ல போகணும். வேற எங்கேயாவது செவ்வாய் கிரகத்துக்குலாம் போனோம்னா சில வருஷங்கள் பிரயாணம் பண்ணணும், சில வருஷங்கள் பிரயாணம் பண்ணணும். ஆனால் என் தேவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த சொடுக்கிற நேரம் கூட அவருக்கு தேவை இருக்காது. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அப்படி லைட்டா திரும்பினார்னா அங்க போய் தான் நிற்பார். அவ்வளவு பெரிய தேவன் அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் படைத்தவர், அவர் சுயம்பு. நம்ம சொல்லுவோம்ல, எவனா தனியா நின்று ஜெயிச்சிட்டான்னா அவன் சுயம்புப்பா, தானாய் வந்தவர். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. எந்த பொருளுக்கு ஆரம்பம் இருந்தாலும், எந்த பொருளுக்கு ஆரம்பம் இருந்தாலும் அதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். ஆரம்பமிலே இல்லாத ஒருத்தர் இருக்கிறார், அவரை யாரும் படைத்திருக்க முடியாது. அவரே சகலத்துக்கும் காரணர், அவரே சகலத்துக்கும் காரணர். ஆரம்பமே கிடையாது அவருக்கு. உங்களால அவர் ஆரம்பத்தை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஆரம்பம் இல்லாதவர். அவர் ஆரம்பம் இல்லாதவர், ஞாபகம் வச்சுக்குவோம். சரி, காலம், வெளி, பொருள், இது எல்லாத்துக்கும் தொடக்கம் இருக்கு. இவருக்கு தொடக்கம் கிடையாது. இவருடைய அடிப்படை எது? இவருடைய அஸ்திவாரம் எது? இவரை யார் உருவாக்கினார்? இவர் யார் மூலமாக செய்கிறார்? எதையும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் இவர் இறைவன், இவர் கர்த்தர். இவரை அப்பொழுதுதான் நம்மளால பார்க்க முடியும். தேவனை அறிந்து கொள்ளலாம். எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, அவர் மனதை அறிந்து கொள்ளலாம். ஆனா அவருடைய ஆரம்பத்தையும் முடிவையும் அறிகிற அதிகாரமோ பலனோ ஞானமோ எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படவில்லை.
அவரை அறிந்து கொள்றதுன்னா அவரை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளலாம். அதுக்கு நமக்கு பெர்மிஷன் உண்டு. அவருடைய ஆரம்ப முடிவெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நீங்க எந்த இடத்துல இருந்து கர்த்தரை எவ்வளவு தள்ளி பார்த்தாலும் அதற்கு முன்பாக கர்த்தர் இருப்பார். அவ்வளவுதான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது, வரலாற்றின் மீது ஒரு நித்திய ஆண்டவர். வரலாற்றின் மீது ஒரு நித்திய ஆண்டவர். வரலாற்றின் மீது அப்படின்னா, நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டு காலம், ஆதியிலே சிருஷ்டிப்பின் காலம், அப்புறம் ஆபிரகாம் காலம், அப்படியே வந்தா ராஜாக்கள் காலம், அப்புறம் கிறிஸ்துவின் காலம், கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் தற்போதைய காலம், இனிமே வரப்போகிறது நியாய தீர்ப்பு காலம். இவர் ஆதியையும் நியாய தீர்ப்பையும் அட்டட்டையும் பார்க்கக்கூடியவர். இவர் இந்த வரலாற்றுகளில் எல்லாம் ஊடா போறார்னு மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் தாண்டியும் போவார். ஆதிக்கு முன்பாகவும் தேவன் இருந்தார், நியாயத்திற்கு பின்பாகவும் தேவன் இருப்பார். நாம பார்க்கிறது சிருஷ்டிப்புல இருந்து நியாய தீர்ப்பு வரைக்கும். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் தெரியும். அதற்கு முன்பாக அவர் இருக்கிறார், இதற்கு பின்பாகவும் அவர் இருக்கிறார். அதை நாம புரிஞ்சுக்கணும். வரலாற்றுக்குள்ள அவர் போயிருக்கிறார். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆல்பாவில் இருந்து ஒமேகா வரையானவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? வசனத்தையே பாருங்களேன். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? அவர் ஆல்பாவிலிருந்து ஒமேகா வரையானவர் அப்படின்னா அவருக்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு. அவர் ஆல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான். அப்படின்னா இது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, இது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. முந்தினவர், உன் சிந்தனைக்கு முந்தினவர், உன் சிந்தனைக்கு பிந்தினவர். உங்களால அவரை கணிச்சிட முடியாது. அவர் இப்படிதான், அவர் இங்கதான் இருக்காரு, அவர் இவ்வளவுதான், அவர் இவ்வளவு காலத்துலதான், அவ்வளவுதான், அப்படியெல்லாம் நீங்க உங்களால கணிக்கவே முடியாத ஒரு தேவன் அவர். அவர் படைத்தவர், இஸ் அ கிரியேட்டர். இதை விட பெரிய சாட்சி இருக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த பொருளையும் நம்மால் உருவாக்க முடியாது. ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளை நம்மால உருவாக்க முடியும், அவ்வளவுதான். எதையும் ஆக்கவோ அழிக்கவோ நம்மால முடியாது, இருக்கிறதான் மாற்ற முடியும். ஆனால் அவர் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். உங்களுக்குள்ளேயும் இல்லாமையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இருக்கிறதை போல அழைத்து காரியங்களை நிறைவேற்றி தருகிற கர்த்தர். நம்ம நினைக்கிறோம் இது நடக்குமா நடக்காதா, நாம இதை வச்சு அதை செஞ்சிருவோமா, அதை வச்சு எதை செஞ்சிருவோமா. எதை வைத்து வேண்டாலும் நீங்க எதை செய்ய வேணாலும் முயற்சி பண்ணலாம். அவர் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு நன்மையை தர போதுமானவர். அவ்வளவுதான். படைத்தவர் அவர், அவருக்கு முடியும் எல்லாமே. அடுத்தது சங்கீதம் 90:2 சொல்லுது, அவர் எப்படி எங்கெல்லாம் இருக்காரு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு. ஆரம்பிக்கும் போதே அது ரொம்ப அழகா ஆரம்பிக்கும். சொல்லுங்களேன், சங்கீதம் 90:2 வாசிங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் எங்க போயிட்டாரு? சிருஷ்டிப்புக்கு முன்னாடி போயிட்டாரு. நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், அதுவும் சிருஷ்டிப்புக்கு முன்னாடி போயிட்டாரு. நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அனாதியாய் அப்படின்னா நித்திய நித்தியமாய். எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது, சிருஷ்டிப்புல இருந்து தான் எனக்கே தெரியும். ஆனா சிருஷ்டிப்புக்கும் முன்பாக இருந்தே இப்போது வரைக்கும் நீர் தேவனாய் இருக்கிற கர்த்தர். அவர் அவ்வளவு பெரியவர். இன்னமும் கீழே நம்ம வாசிச்சோம்னா நிறையவே சொல்லலாம். தேவனுடைய குணங்கள் என்ன, இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல குணங்களை ரெண்டா பிரிக்கலாம். தேவனுடைய குணங்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு இயல்பு, இன்னொன்னு பண்பு. ஒன்னு இயல்பு, இன்னொன்னு பண்பு. காற்று, காற்று நெருப்பை வளர்க்கும், நீர் நெருப்பை அணைக்கும். இது இயல்பு, இது இயல்பு. காற்றுக்கு சுவை இல்லை, இது பண்பு. நீருக்கு சுவை உண்டு, இது பண்பு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயல்புங்கிறது மாற்ற முடியாது, பண்புங்கிறது மாற்ற முடியும். தண்ணிக்கு சுவையை வேற மாதிரி மாற்றலாம். புளிப்பு சுவையும் கொண்டு வரலாம், இனிப்பு சுவையும் கொண்டு வரலாம், கசப்பு சுவையும் கொண்டு வரலாம். பண்பு மாற்றப்பட முடியும். ஆனா இந்த தண்ணி நெருப்புல ஊத்துனா அணையுமா? நெருப்பு அணையாதா? அணையும், அவ்வளவுதான். இயல்பை மாற்ற முடிஞ்சா முடியாது, ஆனா பண்பை மாற்ற முடியும். கிறிஸ்துவுக்கு
மன்னிக்கணும், கர்த்தருக்கு இயல்பு ஒரு பக்கம் இருக்கு, பண்பு ஒரு பக்கம் இருக்கு. இயல்பு என்ன தெரியுமா? அவர் நித்தியமானவர். He is an eternal God. அதை அவங்களால மாற்றவே முடியாது. He is an eternal God. அவர் நித்தியமானவர். உபாகமம் 33:27 சொல்லுது. இப்ப இங்க சொன்ன மாதிரியே அவர் அனாதி தேவன். அனாதி தேவன்னா காலங்களை கடந்தவர். முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு காலங்களை கடந்த தேவன். இங்க பாருங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நாம என்ன செய்ய போறோம்? இந்த பிள்ளையை நம்ம என்ன செய்ய போறோம்? இவனுக்கு வாழ்க்கை என்ன செய்ய போறோம்? இவளுக்கு எப்படி நம்ம செட்டில் பண்ண போறோம்? பெற்றோரா இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றேன். இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குல்ல. உலக தகப்பன் நீங்கள் இவ்வளவு நினைக்கும் போது உங்களை படைத்த கர்த்தர், காலங்களை கடந்து பார்க்கிற கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடுவார்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. உங்கள் பிள்ளைகளை உங்கள் நீதிக்கு தக்கதாக அவர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். அதனால அவர் நித்தியமானவர். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அவர் நித்தியமானவர். அவர் என்னைக்கு இருக்கிறார்ப்பா, அவருக்கு அழிவெல்லாம் கிடையாது. He is eternal God. இரண்டாவது, எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி. எங்கும் நிறைந்தவர். அவர் இல்லாத இடம் அல்ல. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். நான் கோபுரத்தில் ஏறி நின்னாலும் அங்கே இருக்கிறீர். நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அங்கே இருக்கிறீர். யோனாவை போல நான் கப்பலுக்கு அடித்தட்டில் படுத்துக்கிட்டாலும் அங்கே இருக்கிறீர். கடல்ல மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் அங்கே இருக்கிறீர். நான் எங்கு போனாலும் அங்கே இருக்கிறீர். அதுல மாற்றமே இல்லைல்ல. அவர் எங்கும் இருக்கிற கர்த்தர். அவர் இல்லாத இடமே இல்லை. நம்ம வீடுல அவர் இல்லாத இடமே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் அவர் இல்லாத இடமே இருக்கக்கூடாது. இது என்னோட பர்சனல் பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலேயும் கர்த்தர் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலேயும் நீங்கள் கர்த்தரை துதித்திருக்க வேண்டும். அது கிச்சனாக இருக்கட்டும், லிவிங் ரூமாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலேயும் நீங்கள் கர்த்தரை துதித்திருக்க வேண்டும். எல்லா இடங்களிலேயும் அவர் இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவர். அடுத்தது சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் எங்கும் நிறைந்தவர்னா, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சிருவாருங்க. இட் இஸ் பாசிபிள். நேற்று தான் பேசிட்டு இருந்தேன். நான் வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து டிவிஎஸ் ஸ்கூலுக்கு வரேன். சம்பளம் பாதிக்கு பாதி கம்மியாகுது. மெட்ரிகுலேஷன்ஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன். எனக்காக ஒருத்தரை வேலம்மாள் ஸ்கூல்ல டிவிஎஸ் ஸ்கூல்ல இருந்து வேலம்மாள் ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அனுப்புறார் கர்த்தர். இல்லைன்னா டிவிஎஸ் ஸ்கூலுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அவர் இங்கே வர்றார். வந்தவருக்கு என்னைய பிடிச்சி போச்சு. இங்கே ஒரு வேக்கண்ட் வரவும் என்னை கூப்பிட்றாரு. ஜெயக்குமார், இங்கே ஒரு வேக்கண்ட் இருக்கு, சம்பளம் கம்மி தான், வாங்க. நான் வந்துட்டேன். எனக்கு வந்த பின்னாடி தான் தெரியும் இங்கே கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு பணம் வாங்க மாட்டாங்கன்னு. இல்லைன்னா நான் அப்ளையே பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே ஒரு வேக்கண்ட் வருது, நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு கர்த்தர் வேலையை கட்டளையிடுகிறார். எனக்கு முன்னாடி ஒருத்தரை அனுப்பி, காலங்களை கடந்தவர், எங்கும் இருக்கிறவர், எனக்காக ஒருத்தரை இங்கே கூட்டிட்டு வந்து திரும்பவும் அவரை டிவிஎஸ்கே கூட்டிட்டு போய், யோசிங்களேன், எனக்கு எங்கும் இருக்கிறவர் அவர்னா எனக்காக எங்கும் அவர் செயல்படுவார். எனக்காக அவர் எங்கும் செயல்படுவார். யாரிடத்திலும் செயல்படுவார். எங்க ஒரு சாதாரணமான ஆளு, அவனை தூக்கி சிங்கக்கபில போட்டா ராஜாவுக்கு தூக்கம் வரல. எங்கும் செயல்படுவார். தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு முன்னாடி போறாரு. நீ உண்மையாய் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா கேட்டாரே. அப்படிதாங்க எல்லா இடத்திலேயும் அவர் இருக்கிறார். சர்வ வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நினைக்கிறத விட பெருசா செய்வார். எந்த மனிதன் செய்வதிலும் பெரிதாக செய்வார். எந்த தலைவன் செய்வதிலும் பெரிதாக செய்வார். நீங்க அப்படியெல்லாம் ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பெருசா செய்வார். அவர் பெருசா செய்வார். அத்தான் இருக்கிறாரு. பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவோம்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அவர் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கல. அதை விட சிறப்பாக கர்த்தர் முடித்து தந்தார். மாப்பிள்ளை நாங்க நினைச்சது மாதிரி இல்லை, அதை விட பெரிதாக. திருமணத்தினுடைய அந்த படாடோபம் நாங்க நினைச்ச மாதிரி இல்லை, அதை விட பெரிதாக. நாம நினைக்கிறது கம்மியா இருக்கும். அவர் சர்வ வல்லவர். எதையும் விஸ்தாரமாக செய்கிறதற்கு போதுமானவர். நமக்கு எதையுமே இப்படி கிள்ளி கிள்ளி கொடுக்கிறவர் இல்லை. அவர்
அள்ளி அள்ளி கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். மூணாவது மன்னிக்கணும், நாலாவது, அவர் மாறாதவர், என்னைக்குமே மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர்னு ஏன் சொல்றாரு? ஏன் மாறாதவர்னு சொல்றாருன்னா, மனிதன் மாறுவாள் ஆனால் தேவன் மாறுவதே இல்லை. நீங்க நம்புறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார்னா அது தேவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. உங்கள் மனைவி மாறி போவார்கள், உங்கள் கணவன் மாறி போவார், உங்கள் பிள்ளை மாறி போகும். ஆனா மாறவே மாறாதவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அது கர்த்தர். நீங்க நம்பணும்னா கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேலதான் இருக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் மாறாதவர், மற்ற எல்லாரும் மாறி போறவங்க. அண்டர்ஸ்டாண்ட் தட். மெய்யான ஒன்றான மெய்தேவன், இந்த ஒன்றான மெய்தேவன் மாறாதவர். நீங்க நம்பிக்கையை வைக்க வேண்டிய இடம் அவர் தான், மனுஷன் இல்ல. இதுதான் அவருடைய இயல்பு. இப்ப அப்படியே பண்புகளுக்கு வாங்க. பண்புகள் தான் நாம அவரை பார்த்து நம்ம வாழ்க்கையில அக்வயர் பண்ணணும்னு நினைக்கணும். என்ன பண்புகள் அக்வயர் பண்ணணும்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தமா இருக்கனா? அவர் நீதியுள்ளவர், நான் நீதியா இருக்கனா? அவர் அன்புள்ளவர், நான் அன்பா இருக்கிறேனா? அவர் இரக்கம் உள்ளவர், நான் இரக்கமா இருக்கிறேனா? இது பண்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்துவின் தேவனின் பிதாவின் ஆதி அந்தத்தை உங்களால் அறிஞ்சுக்க முடியாது, ஆனால் அவருடைய குணத்தை அறிந்து கொள்ளலாம், அவருடைய மனதை அறிந்து கொள்ளலாம். அதற்கான வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பண்புகளை அவர் வெளிப்படுத்திட்டாரு. நான் அன்புள்ளவன், நீதியுள்ளவன், இரக்கம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கணும்னா உங்களையும் என்னையும் படைக்கும் போது நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். எப்படி படைச்சாரு? நமது சாயலாய் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சாராம். நமது சாயலாய்னா உருவத்தை மட்டும் இல்ல, எல்லா குணநலன்களையும் சேர்த்துதான். அவர் மாதிரி இருக்கணும். இந்த குணங்கள் எனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இதெல்லாம் நாம அக்வயர் பண்ண முயற்சி பண்ணணும். நான் பரிசுத்தமாக முயற்சி பண்ணணும். பரிசுத்தமாகணும்னா என்னங்க செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், இயேசு கிறிஸ்துவ மாதிரியா வச்சு வாழுங்க. அப்படித்தானே சொல்ற, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். பரிசுத்தமாகிறதுக்கு வேற எந்த சொல்யூஷனுமே கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தமா இருக்கேன், நீ என்னைய பாரு, என்னைய பார்த்துக்கிட்டே வாழ்ந்தேன்னா நீ பரிசுத்தமாயிருவ. அதுதான் அர்த்தம். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். அப்ப தேவனை பார்த்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை, தேவனை போல நாம் செயல்படுகிற வாழ்க்கை, நீதியுள்ளவர். நம்ம நீதி தான் செய்யறோமா? எங்கேயாவது மாத்தி பேசணுமா? அவதூறு பேசணுமா? அநியாயம் செய்கிறோமா? நீதி உள்ளவர்களா இருக்கிறோமா? பட்சபாதம் பார்க்கிறோமா? யோசிங்க. அதெல்லாம் விடுங்கள். கர்த்தர் அதை அருவருக்கிறார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க மரக்கால ஒழுங்கான மரக்கால் வைக்கலைன்னா எந்த மரக்கால் அளக்குறீங்களோ அதே மரக்காலில் உங்களுக்கு அளக்கப்படும் இருக்கு. பொய்யா எதையும் செய்யாதீங்க. உங்க பிசினஸ்ல கூட தப்பா எதையும் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீதி உள்ளவர், அன்புள்ளவர். அன்பு என்ன செய்யும் தெரியுமா? ஏமாத்தாது. முதல்ல யாரையாவது ஏமாத்தி இருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. ஏமாத்தி இருந்தா ஒப்புரவாகுங்க, சரி பண்ணுங்க. அன்பு ஏமாற்றாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அதெல்லாம் ரெண்டாவது. அன்பு யாரையும் ஏமாற்றாது. ஏமாத்துற குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு அன்பு இல்லைங்க. குறிப்பா இது எங்க நடக்கும் அப்படின்னா சிப்ளிங்ஸ்குள்ள நடக்கும், உடன் பிறந்தவர்களுக்குள்ள நடக்கும். அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் ரெக்கன்சில் ஆகணுமோ அங்கெல்லாம் ரெக்கன்சில் ஆகுங்க. கடைசியா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் உள்ளவர். இறங்குங்கள், இறங்குங்கள். உங்களால எந்த எக்ஸ்டென்ட் இறங்க முடியுமோ இறங்குங்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதில், மற்றவர்களுக்கு உதவுவதில், மற்றவர்களுக்கு தயவு செய்வதில் உங்களால எந்த எக்ஸ்டென்ட் இறங்க முடியுமோ இறங்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இரக்கத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இது அவருடைய பண்பு. இந்த பண்பை நாம அக்வயர் பண்ணணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததா தேவத்துவத்தின் பூரண ஒருமைப்பாடு. அதுல 2-3 தவறானது இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அவர் கொஞ்ச நேரம் அன்பா இருப்பாரு, கொஞ்ச நேரம் கோபமா இருப்பாரு, கொஞ்ச நேரம் எரிச்சலா இருப்பாரு. கிடையவே கிடையாது. அவர் அன்பானவர் மட்டுமே. அவர் அன்பானவர் மட்டுமே. அவருடைய எரிச்சல் கனப்பொழுது அதெல்லாம் வராது. யாரையும் அப்படியே முழுசா அழிச்சிடணும்னு அவர் நினைச்சதே கிடையாது.
நினிவேக்காக இறங்கின கர்த்தர். இந்த வாரம் சண்டே சொன்னேன், சிரியாவுக்காக இறங்கின கர்த்தர். எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமான நாடுகள், இவர்களுக்காக இறங்கின கர்த்தர். யாரையும் அழிக்கணும்னு அவர் நினைச்சதே கிடையாது. பகுதி அன்புள்ளவர். நம்மள மாதிரி இமோஷனலி இம்பேலன்ஸ் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கிடையவே கிடையாது. அவர் எல்லாத்துலேயுமே பரிபூரணமானவர். அன்பா முழுமையான அன்பு, நீதியா முழுமையான நீதி, பரிசுத்தமா முழுமையான பரிசுத்தம். இதுல அறகுறையெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் எல்லாவற்றிலேயும் முழுமையானவர். அவர் எல்லாவற்றிலேயும் முழுமையானவர். நீதி அப்படின்னா அது அன்பான நீதி, பரிசுத்தமான நீதி. அன்பு, பரிசுத்தமான அன்பு. அப்படியே பண்புகள் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே லிங்க் ஆகுது பாருங்க. இதெல்லாம் பைபிள் இருக்கிற வார்த்தை தானே. பரிசுத்த அன்பு, பரிசுத்த முத்தத்தோட ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். அப்ப அன்பு பரிசுத்தமானது. பரிசுத்தத்தை அன்புக்கு வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டாரு. வெறுமனே பிசிக்கலா என்னைய பரிசுத்தமா வச்சுக்கிறத மட்டும் பேசல, மென்டலா என்னை பரிசுத்தமா வச்சுக்கிறத பத்தி மட்டும் பேசல, அன்பு செலுத்துவதிலும் பரிசுத்தம் எங்க வரைக்கும் போறாரு பாருங்க. He is a complete God. He is a perfect God. எல்லா குணங்களும் அவருக்கு அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கும், முழுமையா இருக்கும், அறகுறையா இருக்காது. என்னை போட்டு பார்த்துட்டாரு. என்னைனா அவருக்கு பிடிக்காது, எனக்குன்னா அவர் செய்ய மாட்டாரு. டோன்ட் சே லைக் தட். அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அவர் முழுமையானவர். அவர் உங்களை முழுமையா நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வயிறார சாப்பிட்டு நல்ல குடியிருப்புல உட்கார்ந்து சுகமாய் தங்கி இருக்கிறீர்கள். இல்லைன்னா நம்ம பண்ணதுக்கெல்லாம் நமக்கு பிரதி உபகாரம் கிடைச்சிருக்கணும்னா நாம நின்ன இடத்துல, நம்ம வாழ்ந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம். தட் இஸ் ட்ரூ. நாம பண்ண துர்க்கிரியைகளுக்கெல்லாம் சரி செய்திருக்கணும்னா என்னால வாழ்ந்திருக்கவே முடியாது. அவருடைய அன்பு பரிபூர்ணம் உள்ளதாக இருந்ததினாலே நாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்தது நம்பிக்கைகள். நம்பிக்கைகள் என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, ஒரு 4 டைப் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கு. சர்வ வேதாந்தம், பாந்திசம், எல்லாம் தேவன் தான். நம்ம இங்க பாக்குறோம்ல, என்ன பார்க்கிறோம்? கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இல்ல, தூண் துரும்புல எல்லாம் இருக்க மாட்டார். அவர் மனிதனுடைய இருதயத்தில் மட்டுமே இருப்பார். அதுதான் அவருடைய ஆலயம். அவர் வாசம் பண்ணுவது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பாரு. சிலர் சொல்றாங்க எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார்ல, அப்ப எல்லாமே தேவன். இந்த ஸ்பீக்கர் தேவன், சேர் தேவன், பெஞ்ச் தேவன், தண்ணி டப்பா தேவன். இல்ல, மரம் தேவன், தூண் தேவன் கிடையவே கிடையாது. எதுவும் எல்லாம் தேவன் அல்ல. அப்படி ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்குமே. எல்லாம் கர்த்தர் தந்திருப்பத ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்ததுதான், அப்படிதான் பார்க்கணும். எல்லாம் கர்த்தர் என்று பார்த்து விடக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம் கிடையாது. செய்யும் தொழிலை தெய்வம் தந்திருக்கிறார். செய்யும் தொழிலுக்கான திறனை தெய்வம் தந்திருக்கிறார். செய்யும் தொழிலுக்கு மரியாதை செய்யணும், ஆனா அது தெய்வம் கிடையாது. எல்லாம் தெய்வம் அல்ல. தேவன் எல்லாமும் அல்ல. ஏன்னா அதெல்லாம் படைக்கப்பட்டது. தேவன் படைக்கப்படாதவர். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டித்த கர்த்தர். அவர் சிருஷ்டித்த கர்த்தர். அதனால நம்ம சர்வ வேதாந்தத்தை ஏத்துக்க முடியாது. பாந்திசம். 2வது பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா, பல கடவுட்கொள்கை. நிறைய கடவுள். வைத்த வழியா அங்க போய் மாவளக்கெடு, கால் வழியா இந்த சாமிக்கு பட்டு சாத்து, தலைவலியா அந்த சாமிக்கு அழகு குத்து. வியாதிக்கேத்த மாதிரி சாமி மாறும். நான் காமெடிக்கு சொல்லல. மழையா இவர் தெய்வம், புயலா இவர் தெய்வம். அப்ப ஐம்பூதங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம். அப்படி இல்லை. ஒவ்வொரு களத்துக்கும் ஒரு தேவன் கிடையவே கிடையாது. அவர் ஒருவரே தேவன். அவர் எல்லாம் செய்வார். காற்றை அதட்டினாரா? கடலை அதட்டினாரா? கடல் மேல நடந்தாரா? தண்ணி மேல நடந்தாரா? நெருப்புக்குள்ள போட்டப்ப சுடாம 4 பேரை வெளியில கூட்டிட்டு வந்தாரா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் எதுவா இருந்தாலும் அவர் சொல்ல அது கேட்கும். களத்துக்கு ஏத்த மாதிரி தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றிலேயும் அதிகாரமுடைய ஒரே தேவன். 3வது பாயிண்ட்டுக்கு வாங்க. 3வது பாயிண்ட், அறிய முடியாமை கொள்கை. இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஆசிரியர் என்ன நோக்கத்தில் எழுதினாரோ அப்படி பார்க்கணும். அந்தியோகியாவில், அந்தியோகியான்னா இல்ல, அந்தியோகியாக என்னன்னு தெரியலையே. ஆமா, ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல தர்க்கவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க.
அந்த அத்தனை பட்டணமா? ஆமா, அத்தனை பட்டணம். அத்தனை பட்டணத்துல தர்க்கவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுக்கு தேவன் யாருன்னு சொல்லணும். இவங்க என்ன செய்யறாங்க? யார் தேவனே தெரியல அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, அறியப்படாத தேவன். இவர் போறாரு, போய் அறியப்படாத தேவன் எழுதியிருக்கீங்கல்ல, அந்த தேவனை எனக்கு தெரியும், அவர் தான் கிறிஸ்துன்னு பிரசங்கிக்கிறார் அத்தனை பட்டணத்துல. யாரு? பவுல். இதை பிடிச்சிக்கிட்டு இன்னமும் சிலர் இருக்கிறாங்க, உண்மை கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி சொல்லாதீங்க. அவர் அறியப்படாத தேவன் அல்ல, தன்னை பலமுறை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின கர்த்தர். தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர். அவர் அறியப்படாத தேவன் அல்ல, அறியப்பட்ட தேவன். அறியப்பட்ட தேவன். அவரை நம்மால அறிந்து கொள்ள முடியும். அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறவர் அல்ல, எல்லா இடங்களிலேயும் தன்னை வெளிப்படுத்துகிற கர்த்தர். நீங்க ஒரு இடத்துல கூட சோர்ந்து போயிடாதீங்க, நான் தனியா இருக்கேன், நான் கைவிடப்பட்டுட்டேன். கிடையவே கிடையாது. நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்கள் தேவைகள் இருக்கும் இடத்தில் எல்லாம் தேவன் வெளிப்படுவார். உங்களை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். கைவிடாத கர்த்தர். ஏன்னா மாறாதவர், என் நம்பிக்கைக்கு பாத்திரமான என் மணவாளன் அவர். அடுத்ததா, இதான் லாஸ்ட் பாயிண்ட். இதான் லாஸ்ட் பாயிண்ட். மெய்யான ஏக தெய்வ கொள்கை. ஏக சுதனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மகனும். அப்ப ஏக தெய்வ கொள்கை, ஒரே தெய்வம் தான், அதுவும் உண்மையான தெய்வம் தான். இந்த கொள்கையை நாம மட்டும்தான் பயன்படுத்துறோம். இந்த கொள்கையை நாம மட்டும்தான் கை கொள்கிறோம். தேவன் தம்மை தீவிரமாக வெளிப்படுத்தும் ஒரே சர்வமுள்ளமுடைய இறைவன். அவர் சும்மாலாம் இருக்க மாட்டார். எல்லா இடங்களிலேயும் நான் தான் தேவன், நான் தான் தேவன், நான் தான் தேவன், நான் மட்டும்தான் தேவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆட்ட சொன்னாரு, எல்லா இடத்துலையும் சொன்னாரு. மோசேக்கு சொல்லும் போது சொல்றாரு, அதெல்லாம் அதை உணர்ந்து வாசிச்சோன்னா அப்படியே புல்ல அரிச்சிடும். நீர் யார்? மோசே கேட்கிறார், உமது பெயர் என்ன? மோசேக்கு இவர் பதில் சொல்றாரு, ஐ எம் தட் ஐ எம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பவும் இருக்கேன். நான் எப்படி இருக்கிறனோ அப்படிதான் அப்பவும் இருப்பேன். காலத்தால் மாற்ற முடியாத ஒரே மெய்யான தேவன் நான் தான். இதே மோசேட்ட சொல்லும் போது சொல்றாரு, யாத்திராகமம் 20 சொல்லும் போது அந்த 10 கட்டளைகளை சொல்லுவாரு, என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நான் ஒருத்தர் தான் தெய்வன், நான் ஒருத்தர் தான் தேவன். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்ப இங்க அவர் ஒரே தேவன், ஏக தெய்வ கொள்கை. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எத்தனை வருஷங்களை தாண்டி வந்துருச்சு. இந்த யூத கலாச்சாரம் மாறுச்சா? ஒரே தெய்வ கொள்கையிலிருந்து யூதர்கள் பின்வாங்கினாங்களா? கிறிஸ்தவர்கள் பின்வாங்கினாங்களா? இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் கலாச்சாரம் தாண்டி நாம் ஒரே தெய்வ கொள்கையை பின்பற்றி வருகிறோம். இது நிற்கும். இது தேவனால் ஆனதுன்னா இது இருக்கும். ஸோ 4 விதமான கொள்கைகள் இருக்கு. இதுல ஒரு கொள்கை தான் ஏற்புடையது, மெய்யான ஏக தேவ கொள்கை. இப்ப அடுத்தது ரொம்ப சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். ஏலோஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஸ்லைடுக்கு போயிருங்கப்பா. ஏலோஹிம், ஏலோஹிம்னா தேவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏலோஹிம் என்பது தேவனை குறிக்கும், ஒரு நபரை குறிக்கும் சொல்லல்ல, ஒரு இடத்தை குறித்த சொல், இடம் சார்ந்த சொல். பரலோகத்தில் இருக்கும் அனைவரையும் குறிக்கும் சொல் ஏலோஹிம். பரலோகத்தில் இருக்கும் அனைவரையும் குறிக்கும் சொல் ஏலோஹிம். இது ஆவிக்குரிய அந்த உயிரினங்கள், அதாவது பரலோக தூதர்கள், கேருபின் சேராபின்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஏலோஹிம்னு சொல்றாங்க. எல்லா ஏலோஹிமும் தேவன் அல்ல, ஆனால் தேவன் ஏலோஹிம். எல்லா தேவர்களுக்குள்ளும் அவர் ஒருவரே கர்த்தர். அப்படிதான் ஒரு வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க அத. உபாகமம் 6:4 வாசிங்களேன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படின்னா நீ
குழம்பி போற மாதிரி நிறைய தேவர்கள் இருக்காங்க, என்னுடைய தூதர்கள் இருக்காங்க. அவர்கள் தேவர்கள் அல்ல, அவர்களை தாண்டி நான் ஒருவன் இருக்கிறேன். நான் ஒருவனே கர்த்தர், நான் ஒருவரே கர்த்தர். அதான் சொல்றார், அவர் பரலோகத்துக்குரியவர். அவரை யாவேன்னு சொல்லியிருந்தா அவர் தேவன், ஏலோஹிம் சொல்லியிருந்தா பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்றதுதான் ஏலோஹிம். தேவதூதர்கள், பரலோக சபை மற்றும் யெகோவா அனைவரும் ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவர்கள். இவர்களை ஏலோஹிம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏலோஹிம் அப்படிங்கிறத நாம தேவனை மட்டும் குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. இது பரலோகத்துக்குரியது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்தது இறைமை தீமை, பாரடாக்ஸ். இறைமை தீமை. நம்ம சொல்லுவோம், நம்ம சங்கீதம் கூட ஒன்று சொல்லுவோம், கெட்டவெல்லாம் வாழ்கிறான், நல்லவெல்லாம் வாழ மாட்டான். பிரச்சனை நமக்கு தான் வருது. ஏன் தெய்வம்னு ஒருத்தர் இருந்தால் பிரச்சனை இந்த பூமியில் இருக்கணும்? நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அப்படி நினைக்கவும் செய்கிறோம். பல சமயங்களில் இதை சொல்ல முடியலைனாலும் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இந்த பூமியில் ஏன் தீமை இருக்கணும்? கர்த்தர் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரே. அவர் எப்போதும் நன்மை செய்கிறவரா இருந்தா ஏன் தீமை இருக்கணும் அப்படின்னா, இந்த தீமை உங்களோட சாய்ஸ், நீங்கள் தெரிந்தெடுத்தது. நீங்க வச்சிருக்கீங்க அந்த தீமையை. நீங்க வேணான்னு விட்டுட்டா அந்த தீமை ஓடிடும். நான் வேணும்னு வச்சிருக்கிறதுனால அந்த தீமை என்னை விட்டு போகவே இல்லை. ஆனா அவர் தீமையை முழுமையாக பூமியிலிருந்து அகற்ற விரும்புகிற பரிபூரண நன்மை உள்ளம் கொண்டவர். அவர் தீமைக்கு எதிராக போராடணும்னு நமக்கு சொல்லித்தரல, தீமையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்திருக்கிறார். போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாழ்க்கையை அவர் நமக்கு தரவே இல்லை. விடுதலையை கொடுக்கிற கர்த்தராக அவர் நமக்கு வெளிப்படுகிறார். ஆனால் நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கோமா, போராடுறோமான்னு பாருங்க. போராட்டம் எனக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. போராட்டம் எனக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. நான் என் பிள்ளை 2 பேரும் போகிறோம், சண்டைக்கு ஒருத்தன் வர்றான்னா நான் தான் சண்டை போடுவேன், என் பிள்ளையை தள்ளி தான் நிற்க சொல்லுவேன். மனிதன் இப்படி செய்யும் போது கர்த்தர் எப்படி அதை மாற்றுவார்? எனக்காக அவர் போராட ரெடியா இருக்காரு, ஆனால் அவர் விடுதலையே கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நாம தான் போராடிட்டே இருக்கிறோம். ஏன்னா அது என்னுடைய விருப்பம். நான் என்னுடைய இச்சைகளின்படி சில காரியங்களை என் கூட வச்சுட்டு கஷ்டம் 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 கஷ்டம்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த கஷ்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஏன்னா கர்த்தர் பரிபூரண விடுதலையை வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பமா தான். தேவன் பிரபஞ்சத்திலிருந்து தீமையை அகற்ற விரும்புகிறார். அதுக்கு நம்ம தான் ஒத்துழைக்கணும். இப்பதான் ஃபைனல் பாயிண்ட்க்கு வரோம். திரியேக தேவன், ட்ரினிட்டி, ட்ரையூன் காட். சரி, பிதா இருக்கிறாரா? ஆமா. பிதாவினுடைய வேலை என்ன? பிதாவினுடைய வேலை எல்லாரையும் ரட்சிப்பது, படைப்பது, எல்லாம் ரைட்டு. அப்ப இயேசுவினுடைய வேலை என்ன? நமக்காக பலியாகி நம்மை மீட்டெடுப்பது, இந்த சிருஷ்டிப்பின் போது உடன் இருந்தது. சரி, ஆவியானவருடைய வேலை என்ன? எனக்கு கைட் பண்ணுவது, என் இருதயத்தோடு பேசி என்னை சரிப்படுத்துவது. இப்படிதான் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். சரி, ஒரு வீட்டில் அம்மாவோட வேலை என்ன? சமைப்பது, துவைப்பது, வீட்டு வேலைகளை பார்ப்பது. வேலைக்கு போவது அம்மா வேலையா அப்பா வேலையா? சரி, அப்பா சமைக்க கூடாதா? வீட்டு வேலைகள் பார்க்க கூடாதா? இங்க பாருங்களேன், திரியேக தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் 3ஆக இருக்கிறார், ஆனால் ஒன்றாக இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்குவோம். இவருக்கு இதுதான் வேலைன்னு நீங்க டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இதை சொல்லும்போது நம்ம ஆஃபீஸில் சொல்லும்போது RRன்னு சொல்லுவோம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா குடும்பத்தில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? அப்பா வேலையை அம்மா செய்ய முடியாதா? அம்மா வேலையை அப்பா செய்ய முடியாதா? அதாவது அம்மா வேலையை அப்பா, அப்பா வேலையை அம்மா செய்ய முடியும். எப்ப? இணக்கமாக இருக்கும்போது. பிதாவினுடைய வேலையை குமாரன் செய்வார், குமாரனுடைய வேலையை ஆவியானவர் செய்வார், ஆவியானுடைய வேலையை பிதா செய்வார். அவங்களுக்குள்ள இணக்கமா இருக்கு. இவங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா இடத்துக்கு இடம் அது மாறுபடுகிறது. சரி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமாவா?
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்க நான் சொன்ன மூணுமே வந்துருச்சு. வானம் வெளி, பூமி பொருள், ஆதியிலே காலம். நான் சொன்னா காலம், வெளி, பொருள் மூணையும் தான் அவர் கைக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அவர் உருவாக்கினது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த மூணுக்குமே வந்துட்டார். அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடினார். அதுக்கு பின்னாடி தான் கிரியேஷன் ஆரம்பிக்குது. அப்ப படைக்கிறதற்கு தேவன் விரும்புகிறார், படைக்க குமாரன் உதவி செய்கிறார். அது கெட்டு போகும் போதெல்லாம் அதை சீர்படுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். சரி, இது ஒரு பக்கம். அப்படி அங்க வாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார், வானம் திறக்கிறது, பிதா பேசுகிறார், ஆவியானவர் இறங்குகிறார், குமாரன் ஞானஸ்நானம் எடுக்கிறார். இங்க ரோல் என்ன? அப்ரிசியேஷன், பாராட்டுகிறார்கள். ஒருத்தர் அங்கீகரிக்கிறார், இன்னொருத்தர் நான் கூட இருப்பேன் வர்றார், இன்னொருத்தர் தேவனுடைய வேலையை சுமந்து கொண்டு போகிறார். இது மூணுமே இருக்கு. இப்ப ரோல் மாறிடுச்சா? ரோல் மாறிடுச்சா? அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்து வச்சுக்கோங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல எக்காலம் ஊதப்பட்டது. எக்காலம் ஊதப்பட்டது. கர்த்தர் இடிமுழக்கத்தை போல பேசுகிறவர். எக்காலம் ஊதப்பட்டது. நான் ஆவிக்குள்ளானேன், ஆவி என்னை எடுத்துக்கொண்டு போனது. அங்கு உலாவினவர் யார்? ராஜா மாரி குமாரன், தேவகுமாரனுடைய சாயலை பார்த்தேன். இப்பதான் வாசிச்சோம். ரோல் மாறிடுச்சா? நாம நம்ப வேண்டியது என்ன தெரியுமா? திரியேக தேவன் என்பவர் உண்டு. இதை தாண்டி இவர் என்ன செய்வார், இவர் என்ன செய்வார், இதை அறிந்து கொள்ளலாம் நீங்க விரும்ப வேணாம். நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது கர்த்தருடைய இருதயத்தை மட்டும்தானே ஒழிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறத நம்ம சிற்றறிவுக்கு அது புரியாது. நம்ம சிற்றறிவுக்கு அது புரியாது. அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு நிமிஷம், ட்ரினிட்டி, யாக்கிட் எஹாத் இருக்கான்னு பாருங்க. யாக்கித் அண்ட் எஹாத் ஒரே ஆளை பத்தி சொன்னா அது யாக்கித் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு சொல்றாங்க. ஆனா திரியேக தேவனை வெளிப்படுத்தும் இடத்திலெல்லாம் எகாத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, திராட்சை குலையை சொல்லும் போது எகாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இவர்கள் கணவனும் மனைவியுமாய் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள், அந்த இடத்துல எகாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப 3 பேரும் ஒரே இடத்துல இசைந்து இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் எகாத் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப எப்பெல்லாம் திரியேக தேவனை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எகாத். அந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எகாத். ஒரு காம்ப்ளெக்ஸ் யூனிட்டி. உங்களால் அது புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு சிக்கலான ஒற்றுமை. அது ஒரு சிக்கலான ஒற்றுமை. இது இவங்க வேலை தான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. அதனால திரியேக தேவன் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்காதீங்க. திரியேக தேவன் நம் தேவன். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். திரியேக தேவன் யார்? பிதா என்ன செய்வார், குமாரன் என்ன செய்வார், பரிசுத்தாவி என்ன செய்வார்? யார் கேட்டாலும் சொல்லுங்க, நான் திரியேக தேவனை நம்ப வேண்டும், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. அவர் யார், என்ன செய்கிறார், இது எனக்கு தேவையில்லை. அவர் நல்லவராகவே இருக்கிறார், போதும். திரியேக தேவனை பத்தி எல்லாம் ஒரு ஸ்டடி எடுத்து பெருசா உங்களை தெளிவுக்குள்ள எல்லாம் கொண்டுட்டு வர முடியாது. பாஸ்டர்ஸே கொண்டுட்டு வர முடியாது. எனக்கே தெளிவில்லை. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய இந்த நேச்சர் ஆஃப் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் திரியேக தேவனாய் இருக்கிறார். அதை அப்படியே புரியுதோ புரியலையோ நான் நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவ்வளவு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சரி, நம்ம தேவனுடைய மைய குறிக்கோள் என்ன தெரியுமா? அன்பு. தேவனுடைய மைய குறிக்கோள் அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புதான் அவருக்கு பலன் தந்தது. அன்புதான் அவரை எனக்காக பூமிக்கு கொண்டு வந்தது. ஞாபகம் வச்சுக்குவோம். சரி, கடைசியா நான் முடிச்சிடுறேன். ஏன் இந்த ஒன்றான மெய்தேவனை பத்தி படிக்கணும் அப்படின்னா, அவர் இருப்பை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இருக்கிற தேவன் அவர், அவர் மாறாத தேவன், அவர் என் கூட இருந்து காரியங்களை செய்வார் அப்படின்னு நான் யோசித்து தாழ்மைப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2வது,
அவங்க 3 பேரும், திரியேக தேவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்து சந்தோஷத்தின் வெளிப்பாடாதான் இந்த உலகம் உருவானது. மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். நம்ம சொல்லலாம், தேவனை துதிப்பதற்காக நாம் உருவாக்கப்பட்டோம். அவர்கள் சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் இந்த உலகம். அந்த ஐக்கியத்தை நாம இந்த பூமியிலே, சபையிலே, குடும்பத்திலே காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே ஐக்கியத்தை. 2. 3, லவ்விங் காட் ஃபார் ஹிஸ் எட்டர்னிட்டி. அவரை அவருடைய நித்தியத்திற்காக நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் நித்தியமான தேவன், நான் அவரை ஆராதிப்பேன். அவர் எப்போதும் இருக்கிறவர், காலங்களை தாண்டியவர், வெளியை தாண்டியவர், பொருளை தாண்டியவர், அதனால நான் ஆராதிப்பேன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய இயல்பை பார்த்து நான் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயல்பை பார்த்து தேவன் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 4வது காரியம், அவர் உயிர்த்தெழுந்தார். எனக்கு ஒரு நித்திய நம்பிக்கையை கொடுக்கிறார். நீ மரித்தாலும் பிழைப்பாய். உனக்கென்று நான் ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தினேன். உனக்கென்று ஒரு ஜீவ கிரீடத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் இல்லையா? இந்த நம்பிக்கையை நோக்கி நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதனாலதான் ஒன்றான மெய்தேவனை நாம் நம்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, கடைசி ஸ்லைடை போடுங்க, முடிச்சிருவோம். கடைசி ஸ்லைடு அதை வாசிங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கப்பா. அந்த வசனம் இருக்கு, வசனத்துக்கு கீழே ஒரே மெய்யான தேவனை அறிவது என்பது எல்லையற்ற பிரபஞ்சத்தை பார்த்து இந்த அகிலத்தை செதுக்கிய சிற்பி என் பெயரை அறிந்திருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்று உணர்வது ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, உங்கள் பேர் அவருக்கு தெரியும்னு நீங்கள் பெருமைப்பட வேண்டும் என்றுதான் ஒன்றான மெய்தேவனை நாம் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முடிச்சுக்கலாமா? ஜோமனோ. ஒன்றான மெய்தேவன். நல்ல ஆண்டவரே, நீங்க ஒன்றான மெய்தேவனாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரபஞ்சம் உம்முடைய இருப்பை சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் தாழ்மைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ஐக்கியத்திலே வாழ்கிறீர். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை குடும்பத்திலே, சபையிலே நாங்கள் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உம்மை நேசிக்கிற, உம்மை ஆராதிக்கிற ஒரு நல்ல சிந்தையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்து ஒரு நித்தியத்தின் நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து போயிருக்கிறீர். அதே நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து இந்த உலகத்திலே ஓடி உம்மை சேர எங்களை பலப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் உங்க திருக்கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்க. தேங்க்யூ. மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு போங்க. டீ